போன பதிவுல நீங்க பிறந்ததிலிருந்து ஓராண்டு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். நீங்க சொந்தமா மீன் பிடிக்க பழகிட்டீங்க, நல்ல வேட்டையாடி பழகிட்டீங்க. உங்க கூட பிறந்த சகோதரர்களை விட ரொம்பவே திறமசாலியா இருக்கீங்க. மார்ச் முதல் வாரம் பனிப்பொழிவு குறைந்து வசந்த காலம் தொடர்ந்தது. விலங்குகளோட நடமாட்டம் அதிகரிக்குது. பறவைகளோட சத்தம் குளிர்காலம் முடிவுக்கு வந்ததை உங்களுக்கு உணர்த்துது. நீண்ட நாட்கள் தூக்கத்துக்கு அப்புறம் நீங்க குகையை விட்டு வெளியே வரீங்க. நீங்க 4 பேருமே நல்லா வளர்ந்துட்டதால இனிமே ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க சகோதரர்களுக்கு பாய் சொல்லிட்டு உணவு தேட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்க உடல் ரொம்பவே மெலிந்து பலவீனமா காணப்படுது. உடனடியா உங்களுக்கு அதிக புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவு தேவை. நீங்க ஆத்துக்கு மீன் பிடிக்க போறீங்க. ஆனா இந்த பருவத்துல சால்மன் மீன்கள் இருக்காது. ஒரு கரடிக்கு தன்னோட இருப்பிடம், காலநிலை, உணவு பட்டியல் பத்தின முழு புரிதல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த பருவத்துல என்ன சாப்பிட கிடைக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். புதிதாக முளைத்த செடிகள், புற்கள், மரங்களோட வேர்கள், அப்புறம் பைன் மர விதைகளை சாப்பிடுறீங்க. பனியில உறைந்து போன ஒரு இறந்த மான் உங்க கண்ணுல தென்படுது. கூட்டத்தை விட்டு பிரிஞ்சதால குளிர் தாங்க முடியாம இறந்திருக்கும். பொதுவா இந்த மாதிரி இறந்த விலங்குகள் ரொம்பவே அரிதாதான் கிடைக்கும். மற்ற வேட்டை மிருகங்கள் வர்றதுக்குள்ள நீங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கணும். அடுத்த சில மாதங்கள் மலையாடுகள், முயல்கள், அப்புறம் மான்களை வேட்டையாடுவீங்க. மே மாதம் இறுதியில சால்மன் மீன்கள் வர தொடங்குது. நீங்க ஆத்து பக்கம் போறீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடியே அங்க நிறைய கரடிகள் இருக்கு. ஆத்துல மீன்களுக்கு பஞ்சம் இல்ல. ஆனா மீன் பிடிக்க சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். நீரோட்டத்துக்கு எதிரா மீன்கள் நீந்தி செல்லும் போது ஆழம் குறைவான பகுதியா இருந்தா பிடிக்கிறது ரொம்ப சுலபம். நீங்க ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா வேற 2 கரடிகள் அதே இடத்துக்கு வருது. நீங்க 3 பேரும் சண்டை போட தொடங்குறீங்க. கரடிகள் தங்களோட எல்லைய தீவிரமா பாதுகாக்கும். மீன் பிடிக்கும் போது அடிக்கடி சண்டை வர்றது இயல்புதான். ஒரு வழியா நீங்க சண்டையில ஜெயிக்கிறீங்க. அந்த 2 கரடிகளும் வேற இடத்தை நோக்கி போகுது. கரடிகள் ஒரு நாளைக்கு 25 - 40 சால்மன் மீன்கள் வரைக்கும் சாப்பிடும். ஆனா பெரும்பாலான நேரத்துல முழு மீனையும் சாப்பிடுறது இல்ல. மீனோட தோலை கிழிச்சு வயிற்றுல இருக்கிற சதை பகுதியை மட்டுமே சாப்பிடும். மீனோட வெளித்தோல், வால் பகுதி, முள் போன்ற ஊட்டச்சத்து குறைவான பகுதிகளை தவிர்க்கிறது மூலமா அதிக புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்த பகுதிகளை நிறைய சாப்பிட முடியுது. இப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதால இழந்த உடல் எடையை சீக்கிரமா மீட்டெடுக்க முடியறதோட அடுத்த பனிக்காலத்துக்காக உடல்ல அதிக கொழுப்பை சேமிக்கவும் உதவியா இருக்கு. அடுத்த சில வருடங்கள் உங்க வாழ்க்கை நிறைய தவறுகளோடையும் புதிய பாடங்களோடையும் போகுது. இப்போ உங்களுக்கு 5 வயசாகுது. உங்க உடல் நல்லா வளர்ந்து வலிமையா காணப்படுது. மீன் பிடிக்கிறதுலயும் நல்லாவே தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. என்ன பருவத்துல என்ன உணவு கிடைக்கும்னு முழு விவரமும் உங்ககிட்ட இருக்கு. சால்மன் மீன்கள் கிடைக்காத நேரத்துல பெரி பழங்களும் நாத்தம் புடிச்ச வண்டுகளும் உங்களோட விருப்ப உணவா இருக்கு. ஓய்வு நேரத்துல காட்டுல ரொம்ப தூரம் சுத்தி வரீங்க. தண்ணியில நீந்துறீங்க, சைக்கிள்ல போறவங்கள துரத்துறீங்க. அப்பப்போ ஊருக்குள்ள போய் ஃபன் பண்றீங்க. அதோட மற்ற வேட்டை மிருகங்கள் கிட்ட இருந்து உணவை திருடுறீங்க. காட்டுல நீங்க தனிமையில இருந்தாலும் அதிக நேரம் செலவிடுறது மரங்கள் கூட தான். காரணமே இல்லாம மரங்கள் மேல ஏறுறதுக்கு அப்புறம் இறங்க தெரியாம முழிக்கிறது. அதோட நகங்களை கூர்மையாக்கிக்கலாம், பின்னாடி அடிச்சா சுரஞ்சிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், பட்டைய உடிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளவு அடிச்சாலும் ஓடாது, திருப்பியும் அடிக்காது. கரடிகளோட இந்த பழக்கம் எல்லையை குறிக்கிறதுக்கும் உடலை சுத்தப்படுத்திக்கவும் பற்களை கூர்மையா வச்சுக்கவும் உதவியா இருக்கு. இப்போ உங்களுக்கு 8 வயசு ஆகுது. நீங்க இனச்சேர்க்கைக்கு தயாரா இருக்கீங்க. பெண் கரடிகள் எப்பவுமே வலிமையான ஆண் கரடிகளை தான் தேர்ந்தெடுக்கும். உங்க உடல்ல வலிமைக்கு குறைவே இல்ல. நல்ல கறியும் மீனுமா தின்னு தாறுமாறா வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்க கூட சண்டை போடுற தைரியம் எவனுக்கு இருக்க போகுது? ஒரு பெண் கரடி ஆத்துக்கு பக்கத்துல தனியா போயிட்டு இருக்கு. நீங்க அதை பின்தொடர்ந்து போறீங்க. 4 ஆண் கரடிகள் உங்களை பின்தொடர்ந்து வருது. பயப்படாதீங்க, உங்களை இல்ல, அதுங்களும் அந்த பெண் கரடியை தான் நோக்கி வருது. சண்டை போடுறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணணும். நீங்க எழுந்து நின்னே உங்க பிரம்மாண்டமான உடலை காட்டி பயமுறுத்துறீங்க. ஒரு அடி முன்னாடி வச்சு சத்தமா கத்துறீங்க. ஆனா அதுங்க உங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. அந்த பெண் கரடி உங்க நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிக்குது. நீங்க அதுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. அந்த 4 கரடிகளும் ஒன்னா சேர்ந்து உங்களை டார்கெட் பண்ணுது. நீங்க சலிக்காம அதுங்களை போட்டு புரட்டி எடுக்கிறீங்க. உங்க உடல்ல நிறைய காயங்கள் ஏற்படுது. ஆனாலும் நீங்க கொஞ்சம் கூட சோர்வடையாம அதுங்களை கடுமையா தாக்குறீங்க. சண்டை சாயங்காலம் வரைக்கும் தொடருது. அந்த கரடிகள் உங்ககிட்ட தோத்து அந்த இடத்த விட்டு ஓடுது. 4 பேரும் ஒன்னா போய் கேரம் போர்டு ஆட போறீங்க. போலிக்கு பசங்களா? கரடியா இருந்தால் ஒரு கலாச்சாரம் வேணா? போட்டியில ஜெயிச்ச நீங்க அந்த பெண் கரடியை நோக்கி போறீங்க. அது கூட சேர்ந்து நடக்க தொடங்குறீங்க. ஆத்துல இறங்கி மீன் பிடிச்சு காட்டுறீங்க. உங்க திறமைகள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த பெண் கரடி வேற ஒரு ஆண் கரடி கிட்ட போகுது. தூண்டில்ல சிக்கின மீனியா காலையில இருந்து துரத்தணும். நல்ல வேலை, தூரத்திலேயே பார்த்தாச்சு.
அந்த ஆண் கரடி இருக்கிற சைஸுக்கு ஏமாந்து பின்னாடி போயிருந்தோம் அதுக்கு பதிலா நம்மள மாசமாக்கியிருக்கோம். எதுவுமே சொல்லாம நைஸா கூட்டிட்டு வந்து சோழிய முடிக்க பார்த்திருக்கா. பேசாம இவனுங்களை தள்ளி விட்டுருவோம். போய் சாவுங்கடா அயோக்கிய பசங்களா. அடுத்த சில வருடங்கள் வழக்கம் போல தோல்வியிலேயே முடியுது. கரடிகள் தனியா வாழக்கூடியது. அதனால ஒவ்வொரு வருடமும் இனச்சேர்க்கைக்காக சண்டை போட வேண்டியிருக்கு. நல்ல உடல் வலிமையும் அதிக அனுபவமும் இருக்கிற கரடிகளால மட்டும்தான் சண்டையில ஜெயிக்க முடியும். இப்போ உங்களுக்கு 10 வயசு ஆகுது. ஒரு வழியா எல்லா போட்டியாளர்களையும் தோற்கடிச்சு ஒரு பெண் கரடி கூட இணை சேருறீங்க. உங்க சந்ததியை உருவாக்கியாச்சு. அடுத்த வருஷமே குட்டிகள் பிறக்குது. என்னதான் நீங்க குட்டிகளுக்கு தகப்பனா இருந்தாலும் அதுகளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது இல்ல. வருடங்கள் ஓடுது. உங்க எல்லையை தீவிரமா பாதுகாக்கிறீங்க. ஆக்கிரமிக்க வர பல ஆண் கரடிகளோட வீரமா சண்டை போடுறீங்க. சில சண்டைகள் நாள் கணக்குல நீடிக்குது. பெரும்பாலான சண்டையில நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு 13 வயசு ஆகுது. உங்க உடல் எடை சுமார் 450 கிலோ வரைக்கும் இருக்கு. முழு வளர்ச்சி அடைந்த ஒரு பலசாலி கரடியா இருக்கீங்க. ஏற்கனவே இருந்த வளர்ந்த கரடியை தோற்கடிச்சு ஒட்டுமொத்த ஆற்றையும் கைப்பற்றுறீங்க. நீங்க ரொம்பவே வலிமையா இருக்கிறதால மற்ற வேட்டை மிருகங்கள் கூட உங்களை பார்த்து பயப்பட தொடங்குது. எங்க வேணா போய் மீன் பிடிக்கலாம், யார வேணா தூக்கி போட்டு அடிக்கலாம். ஆனா குட்டியோட இருக்கிற பெண் கரடி கிட்ட மட்டும் போகக்கூடாது. அதுங்க எப்பவுமே டேஞ்சர் தான். அடுத்த சில ஆண்டுகள் எல்லா சண்டையிலும் ஜெயிச்சு காட்டுல உங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறீங்க. இப்போ நீங்க பிறந்து 20 வருடங்கள் ஆகுது. உங்க உடல் முன்ன விட கொஞ்சம் பலவீனமா இருக்கிறத உங்களால உணர முடியுது. வேகமா ஓட முடியல. அதிக நேரம் ஓய்வு தேவைப்படுது. காயங்கள் ஏற்பட்டா குணமாக ரொம்ப நாள் ஆகுது. குட்டி குஞ்சானுங்கள்லாம் சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறானுங்க. என்னதான் வயசாகி இருந்தாலும் இப்ப கூட உங்களால ஒரு இளம் கரடியை எளிமையா தோற்கடிக்க முடியும். ஆனாலும் நீங்க தேவையில்லாத சண்டைய எப்பவும் தவிர்க்கிறீங்க. உங்களால முன்ன மாதிரி வேட்டையாட முடியல. மீன்கள் இல்லாத சமயத்துல பூச்சிகள், சின்ன விலங்குகள், பழங்கள், அப்புறம் பைன் மர விதைகளை மட்டுமே சாப்பிடுவீங்க. அதிக நேரத்தை ஊருக்குள்ள செலவிடுவீங்க. பல வருட அனுபவம் இருக்கிறதால ஊருக்குள்ள உணவு தேடுறது உங்களுக்கு சுலபமா இருக்கு. எங்க என்ன கிடைக்கும், யார்கிட்ட உணவு கேட்கணும், யார்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. கிடைக்கிற உணவை சாப்பிடுறீங்க. மணிக்கணக்கா வெயில்ல படுத்து ஓய்வெடுக்கிறீங்க. இப்போ உங்க உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுது. பசி உணர்வு சுத்தமா மறந்து போகுது. பற்கள் வலுவிழந்து கண் பார்வை மங்கி ஒவ்வொரு அடியையும் ரொம்ப சிரமத்தோடு எடுத்து வைக்கிறீங்க. சுயநினைவு இல்ல. ஆனாலும் உங்க கால்கள் உங்களுக்கு பிடிச்ச இடமான ஆற்றங்கரைக்கு உங்களை கூட்டிட்டு வருது. இதே இடத்துல உங்க தாய் உங்களுக்கு மீன் பிடிச்சு கொடுத்தது இன்னமும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. எல்லாமே இப்ப நடந்த மாதிரி இருக்கு. தண்ணீரோட சத்தம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது. சூரியன் மறைய போகுது. இனிமே நீங்க யாரு கூடயும் சண்டை போட தேவையில்லை. எல்லா சண்டைகளும் முடிஞ்சுது. நீங்க வாழ்க்கையை ஜெயிச்சிட்டீங்க. சூரிய அஸ்தமனத்தை ரசிச்சபடியே ஒரு நீண்ட தூக்கத்துக்கு தயாராகுறீங்க.